அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளையிலே தேவ வார்த்தைகளை ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக படிக்க வந்திருக்கவங்க அனைவரையும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வரவேற்றுக்கொள்ள ஆசிக்கிறேன். நமக்கு இந்த காலாண்டின் தலைப்பை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தீர்க்க தரிசனங்களை, மறைமுக குறிப்புகள், உருவகங்கள், அடையாளங்கள், வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களை ஆராய்கிற விதம் என்று சொல்லி நமக்கு ஒரு நீண்ட தலைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு பாடத்தின் தலைப்பு உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ளவர்கள் என்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ளவர்கள் என்பது இவ்வாறு பாடத்தினுடைய தலைப்பாக இருக்கிறது. அதில் நமக்கு 4-5 இடங்களிலே நடைபெற்ற சம்பவங்கள் நமக்கு பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, கடைசி காலத்தில் துன்மார்க்கரின் அழிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றும், நோவா காலத்திலே நடந்த சம்பவங்கள், சோதோம் கொமோராவிலே நடந்தது, ஆபிரகாமுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே நடைபெற்ற ஒரு பேச்சுவார்த்தை, இவைகளை மையமாக வைத்து நமக்கு இந்த வாரத்திலே பாடமானது கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபித்து பின்பு பாடத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தராகி எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளைக்கு அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த சமூகத்தில் பாடங்களை தியானிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. உடைய கிருபை எங்களோடு இருந்து, பரிசுத்தாவியானுடைய உதவி எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே, பாடத்தின் ஆழ்ந்த கருத்துக்களை விளங்கி கொள்ளத்தக்கதான ஒத்தாசை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்துக்காக இந்த தியான வேளையை இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டுகிறோம், அன்புள்ள பிதாவே, ஆமென். அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை, இந்த வார பாடத்தில் உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ளவர்கள் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் ஏற்கனவே சொன்னேன். மனப்பாட வசனமாக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 2 வசனங்கள் 11ம் 12ம் நமக்கு மனப்பாட வசனமாக கொடுத்திருக்கிறார்கள். நான் அவைகளை உங்களுக்காக வாசிக்கிறேன். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்று அந்த 2 வசனங்களையும் நமக்கு மனப்பாட வசனமாக கொடுத்திருக்கிறார்கள். அதில் விசேஷமாக நாம் பார்க்கும்பொழுது அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை, இந்த எதிர்காலத்தில் நடைபெறக்கூடியவைகளை பற்றி புதிய ஏற்பாட்டிலே விசேஷமாக வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலும், பழைய ஏற்பாட்டிலே தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலும், 2லும் தானியேலிலும் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் கடைசி காலத்தில் நடைபெற போகிற சம்பவங்கள் என்ன, ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு ராஜ்யத்திற்கு பின்பு அடுத்து பேரரசு எது தோன்றும், அடுத்த ராஜ்யம் தோன்றும், என்ன நடக்கும், உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், நடைபெற்று கொண்டிருப்பவைகள், நடந்தவைகள், இனி நடக்கப் போகிறவைகள் அனைத்தையும் ஒழுங்காக முறையாக அந்த தீர்க்க தரிசன பகுதிகள் நமக்கு விளக்கி காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதில் விசேஷமாக இந்த வாரத்தில் நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், கடைசி காலத்தில் எப்படி நடக்கும்ன்றதுக்கு உதாரணமாக சோதோம் கொமோராவில் நடந்தது, நோவாவின் நாட்களிலே நடந்தது, இன்னுமாக ஆபிரகாமுடைய ஜெபத்திலே இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், பாபிலோனிய பேரரசின் மையமாக வைத்து நடைபெற்ற காரியங்கள், இவைகளைப் போலவே எப்படி நடைபெறும் கடைசி காலத்தில் சம்பவங்கள் என்பதைத்தான் நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள் இந்த வாரத்தில் பாடமாக கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்குறோம். விசேஷமாக ஞாயிற்றுக்கிழமையில் ஆட்டுக்குட்டியின் கோபம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு கொடுத்துருக்க, உபதலைப்பு. ஆட்டுக்குட்டியின் கோபம் அப்படின்னா நமக்கு வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனங்களே நமக்கு ஆராய்ச்சிக்காக ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் 12லிருந்து 17 வசனங்களே நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள், ஆராய்ச்சிக்காக நமக்கு கொடுத்துருக்கார்கள். 6ஆம் அதிகாரத்தில் 12லிருந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின, பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்கள் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கவுடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கு எங்களை மறைத்து கொள்ளுங்கள், அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்தது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். இதுதான் அந்த ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடைசியில் இந்த உலகத்திலே அவருடைய வருகையின் நாளில் என்ன நடைபெறப் போகிறது, துன்மார்க்கருடைய நிலைமை என்ன என்பதை குறித்து தான்
நமக்கு இங்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். விசேஷமாக இவங்கெல்லாம் தொலைந்து போனவர்கள் இல்லையா, இவங்க மலைகளையும் குன்றுகளையும் பார்த்துன்னா சொல்லுவாங்களாம், எங்கள் மேல் விழுந்து விழுந்து எங்களை மறைத்து கொள்ளுங்கள். ஆட்டுக்குட்டியானவர்னா அப்போ இயேசு கிறிஸ்து இப்போ ஆட்டுக்குட்டியான என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஏன்னா நம்ம பிரசங்கம் பண்ணுறது அவங்க கேட்குறாங்க இல்லையா, அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்க ஆட்டுக்குட்டி அப்படின்னு நம்ம பேசுகிறோம். உலகம் அதை கேட்கிறது. அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை, ஆட்டுக்குட்டியானவனா யார், கோபாக்கினேன் மகாநாள் வரும் என்று நாம் பிரசங்கிக்கிறோம் 2ஆம் வருகையை குறித்து. அதை பற்றி கேள்விப்பட்டவர்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, அவருடைய வருகையிலே தங்களை மறைத்து கொள்ளத்தக்கதாக இல்லையா, மலைகளையும் குன்றுகளையும் ஏன்னா அந்த வருகையின் பிரசன்னத்தை அவங்களால் என்ன பண்ண முடியாது, சகிக்கக்கூடாததாக. அப்படிதானே வசனம் சொல்லுகிறது, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். பவுல் அவரை பார்த்த பொழுது என்னாச்சு, பவுல் அப்போ சவுலாக அப்பொழுது இருந்தார், கண்கள் எல்லாம் அவருக்கு கெட்டு போனதை நம்ம பார்க்குறோம் இல்லையா, கையிலாக கொடுத்து அவரை தூக்கிட்டு போனாங்க. அந்த கோபாக்கினின் மகாநாள் வந்தது என்றால் அந்த வெளிச்சத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரக்கூடிய அந்த நேரத்திலே அவருடைய மகிமையிலே அதை காண சகிக்கக்கூடாதவர்களாக அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த கண்மலைகளை பார்த்து அப்படி சொல்லத்தக்கதாக. ஆட்டுக்குட்டியானவனா யாருன்னு தெரியுது, கடைசி நாள்னா என்னன்னு தெரியுதுன்னா, இவங்கெல்லாம் திருவசனத்தை கேட்டு மனம் திரும்பாமற் போனவர்கள். அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை, அப்படிதானே சத்தியத்திற்கு செவி கொடுக்காமல் தங்கள் செவியை விலக்கினவர்கள் தான் கடைசி நேரத்தில் இயேசுவானுடைய வருகையிலே அதை அறிந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படிப்பட்ட ஒரு சாட்சியிடத்தக்க விதத்தில். அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை, அப்போனா இதுதான் இயேசுசாமி என்ன செய்கிறாருங்க சொல்கிறார். இப்போ சொல்கிறார், ஞாயிற்றுக்கிழமை பாடத்திலே வருகிறது. இயேசுசாமி என்ன சொல்கிறாரு, ஜலப்பிரளயம் நோவாவின் நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாருடைய நாட்களிலும் நடக்கும் என்று அவர் சொல்லத்தக்கதாக. திங்கட்கிழமை பாடத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கு. நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது, 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார். அப்படிதானே, மழை வரப்போகுது, உலகம் அழிய போகுது, தேவனாகிய கர்த்தர் பூமியை மழையினால் என்ன பண்ண போகிறாரு, அழிக்க போகிறாரு அப்படின்னு அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அதில் யாருமே ரட்சிக்கப்படலை. அவருடைய குடும்பம் மட்டும் என்ன பண்ணப்படுது, ரட்சிக்கப்படுது. எல்லாரும் கேலி செய்தாங்க. ஏன்னா மழை என்று சொன்னால் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. விலங்குங்களா நான் சொல்லுது, ஏன்னா ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமி மீதெங்கும் மூடு பனி நிரப்பிற்று. அந்த பனியினாலும் ஆறுகளில் இருந்து வருகிற தண்ணீரினாலும் தான் பூமி செழிப்பாயிருந்தது நோவாவின் ஜலப்பிரளயத்துக்கு முன்னால். அதனால் மழைன்னு சொன்னால் இதுவரெல்லாம் யாருமே பார்த்தது கிடையாது அவங்க இல்லையா. அதனால்தான் 11ஆம் அதிகாரம் எபிரேயரில் பவுல் சொல்லுகிறார், நோவா தன் காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்புன்னா, மழைனா அவனுக்கும் தெரியாது என்னன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொன்னார், மழையினால் இந்த பூமியை நான் என்ன பண்ண போகிறேன், தண்ணீரினால் அழிக்க போகிறேன்ப்பா அப்படின்னு அவருக்கு சொல்கிறார். அது அவர் விசுவாசிக்கிறார். மற்றவர்கள் விசுவாசிக்கல, அழிந்து போனவங்க இல்லையா. அதே போல் தான் அங்கே முதல்ல நம்ம பார்த்தோம், அவர் பேரை கேட்டிருக்காங்க, ஆட்டுக்குட்டியானவர்னு பேர் தெரியுது. கோபாக்கினேன் மகாநாள் வந்ததுன்னு நம்ம பிரசங்கித்து அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஆனாலும் மனம் திரும்பாமற் போனவர்கள். அதே போல தான் இந்த இடத்துல 120 ஆண்டுகள் அவர் பிரசங்கிக்கிறார். நோவா மழைன்னு ஒன்று வரப்போகுது, பூமியெல்லாம் தண்ணீர்னால தேவன் அழிக்க போகிறாரு. அப்படி தானே, எல்லாரும் கடலில் கப்பல் கட்டுவாங்க, இவர் மட்டும் பூமியில் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய நகைச்சுவையாக தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா காமெடின்னு சொல்கிறாங்களே, இந்த காலத்தில் காமெடி மாதிரி தெரிஞ்சது, இவர் மட்டும் பூமி மேலே கட்டுறாரு கப்பலை இல்லையா. அப்போ நிறைய கேலி செய்தாங்க அவரை. நோவா தன் காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றான், விசுவாசித்தான். மழை வரோன்னு ஆண்டவர் சொன்னார். அவனும் பார்த்ததில்ல, அவங்களும் அது பிரசங்கிக்கிறவருக்கும் தெரியாது மழை எப்படி இருக்கும்னு, பிரசங்கங்களை கேட்கிறவர்களுக்கும் தெரியாது மழை எப்படி இருக்கும்னு. இதுதான் இயேசுசாமி சொல்கிறார். கடைசி காலத்தில் இயேசு வருகிறார் என்று 2000 வருடமாக நாம் பிரசங்கித்து கொண்டிருக்கோம். அப்படி தானே, எல்லாம் இன்றைக்கி அப்படி தான் கேலி செய்கிறாங்க. சில இடங்களில் நான் பேசும்போது கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப நாளாக சொல்லுங்கிறீங்களே இயேசுசாமி வராருன்னு, எங்கே வந்தார் அப்படின்றாங்க. அப்படிதானே, வருகை என்பது நிச்சயமாக நடைபெறப் போகிற ஒரு காரியம். அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை, உலகமும் அதில் உள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும். தேவனுடைய வார்த்தையை கேட்டு எச்சரிப்பை பெற்று அதை புறந்தள்ளினவர்கள் அழிவின் படுகொழியிலே அன்றைக்கு அவர்கள் இருப்பார்கள் என்பதற்கு அடையாளமாகத்தான் நோவாவின் ஜலப்பிரளயத்தை இன்றைக்கு நமக்கு பாடத்தில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகுதியிலும் திங்கட்கிழமை பாடத்திலும் நமக்கு பாடமாக கொடுத்துருக்குறாங்க இல்லையா. அவங்க நம்பாததுனால அவங்க ரட்சிப்பை இழந்தாங்க.
நோவா விசுவாசித்தார் இல்லையா? விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆதியாமத்தில் பார்க்க போனால் பூமி எங்கும் மூடு பனினால் நிறைந்ததை தவிர மழைனா அவங்களுக்கு வந்து அப்போ என்னன்னு தெரியாது, என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல. அதனால் அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அவங்க நோவா சொன்னது என்ன பண்ணாங்க, அவர்கள் கேலி செய்யத்தக்கதாக அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை வசனம் சொல்லுகிறது மிக தெளிவாக. ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த 3ஆம் அதிகாரத்தில் பூமி முழுவதும் இந்த மூடு பனியினால் நிறைந்தது என்று அவர் சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிதானே? அவர் வந்து இந்த எப்படி அவங்களுக்கு தண்ணீர் எப்படி வந்தது அப்படின்னா, அந்த 4 நதிகள் என்ன செய்கிறது, அந்த அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து புறப்பட்டு அவைகள் பூமி முழுவதும் என்ன செய்கிறது, அவைகள் செல்லத்தக்கதாக. அப்போனா ஆண்டவர் வந்து நான் வாசிக்கிறது வந்து மன்னிக்கணும் 3 அல்ல 2வது அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. அவ்வளோதான், மழைன்றது தெரியாது அவங்களுக்கு. இதே போல் 4 ஆறுகள் ஓடுகிறது, அதிலிருந்து வர தண்ணீரினாலே பூமி செழிப்பாகிறது. அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். மழைனா என்னென்னு அவங்க பார்த்ததே கிடையாது, இவருக்கும் தெரியாது. ஆனால் இவர் விசுவாசிக்கிறார், ஆண்டவர் சொன்னது. அப்படி தானே? இந்த ஜலப்பிரளயத்தை பற்றிய இந்த கருத்துக்களை, வேதத்தின் கருத்துக்களை நாம் பார்க்கும்பொழுது சுமேரிய நாகரிகத்தில் கண்டெடுக்கப்பட்ட அசூர்பானிபால் என்ற அந்த அரசனுடைய அந்த களிமண் ஏடுகள் அங்கே தொல்பொருள் ஆராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு பெரிய லைப்ரரி அவர் வச்சுருந்தாராம். அவர் வந்து ஒரு அசீரிய மன்னன் அசூர்பானிபால். அவரை வேதத்திலே புல் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆமாம், 4ஆம் புத்தகத்திலே நான் வாசிக்கிறோம். அவருடைய அந்த கலெக்ஷன்லேருந்து நீங்கள் பார்க்கணுன்னா அது சுடப்பட்ட களிமண் ஏடுகள். முதல்ல களிமண்ணில் எழுதிடுவாங்க யூனிஃபார்ம் லெட்டர்ஸில். அதான் முதல்ல சுமேரிய எழுத்துக்களை எழுதிட்டு அதை அப்படியே சுட்டுடுவாங்க. அது பாதுகாக்கப்பட்டிருந்தது. தொல்பொருள் ஆராய்ச்சியிலே கண்டெடுக்கப்பட்டு உட்னாபிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் மிகவும் நீதிமானாக இருந்ததாகவும், அவனுக்கு தேவன் ஈயா என்று சொல்லக்கூடிய பெரிய தேவன் உலகங்களை உருவாக்கினவர் அவனுடைய வீட்டினுடைய சுவரின் பின்பகுதியிலே நின்று அவனுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறதாகவும், இந்தந்த அளவிலே நீ ஒரு பெரிய கப்பலை கட்ட வேண்டும், உள்ளும் புறமும் கீழ் பூசணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு ஆதியாகமத்தில். அது கூட அப்படியே சொல்லப்பட்டிருக்காங்க. நான் சொல்கிறது ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, அதுக்கும் அந்த அந்த உட்னாபிஸ்டத்தினுடைய அந்த அந்த வரலாறு இருக்கிறதே அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஃப்ளட்டு காரியம், அந்த ஜலப்பிரளயம் அவங்கள சொல்ல பைபிளில் இருக்கிறது என்ன வித்தியாசம்னா, வேதத்தில் நம்ம 40 நாள்னு சொல்லப்பட்டிருக்கு, அங்கே 7 நாள்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றதெல்லாம் அளவு கிளவு கீழ் பூசுறது, காகத்தை அனுப்புனார், புறா அனுப்புனா எல்லாம் அப்படியே ரெக்கார்டு. விளங்குங்களா நான் சொல்கிறது? மோசே எழுதுனதுக்கு 600 ஆண்டுகளுக்கு பின்பு தான் இந்த ராஜா வராரு. யார்? இந்த அசூர்பானிபால் என்ற ராஜா. அதிலிருந்து இதை எழுதலை. இவருக்கு ஏற்கனவே தேவன் வெளிப்படுத்தத்தக்கதாக அந்த சீனாய் மலையிலே 40 நாட்கள் 2 முறை இருந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் என்ன நடந்தது என்பதை ஆதியாகமத்திலிருந்து மோசேக்கு சொல்லத்தக்கதாக. அப்படிதானே? அதனால தான் பழைய புஸ்தகங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பழைய வேதத்தில் லுத்தரன் டிரான்ஸ்லேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 மோசேன்னு இருக்கும் ஆதியாகமத்துக்கு. அப்புறம் ஆதியாகமத்துக்கு யாத்திராகமத்துக்கு வந்து 2 மோசேன்னு இருக்கும். லேவியராகமத்துக்கு 3 மோசே, எண்ணாகமத்துக்கு 4 மோசே, உபாகமத்துக்கு 5 மோசே. அப்புறம் தான் ஆதியாகமன்ற பேர் வைக்கிறாங்க அதுக்கு. நான் சொல்கிறது ஓல்டு 300 ஆண்டுக்கு முன்னால் உள்ள மொழிபெயர்ப்பை நான் சொல்கிறேன், தமிழ் மொழிபெயர்ப்பை. அப்புறம் தான் ஆதியாகமம் யாத்திராகமம்னு சொல்லி இந்த மாதிரி மனுஷன் பேரில் வேதத்துக்கு தலைப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆதியாகமம் ஆதியிலிருந்து நடந்தது சொல்லப்பட்டிருக்கு பின்னால் அது. இப்போ இந்த ஃப்ளட்டு காரியம் இந்த தேவ எச்சரிப்பு பெற்றான் என்று பவுல் எழுதுகிறார். இயேசுவானவர் சொல்லுகிறார், ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும்போது என்ன செய்தாங்க, அவங்க உணராது இருக்கத்தக்கதாக. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, உலகத்தின் கடைசி நாட்களில் என்ன நடக்கும் என்பதை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர் ஊழியம் செய்தார், யாரும் நம்பவில்லை. தவணையின் காலம் முடிந்தது. தேவனாகிய கர்த்தர் மழையினால் பூமி என்ன செய்தார்,
அழித்தார் ஜலத்தினாலே என்று நாம் இது அந்த உட்னாபிஸ்டம் அந்த இதில் மாத்திரம் இல்லை, அதில் மாத்திரம் இல்லைங்க. இன்னும் மற்ற மொழிகளை பேசக்கூடிய மற்ற நாகரிகங்களும் சுமேரிய நாகரிகத்தில் மாத்திரம் இல்லை, மற்ற நாகரிகங்களிலும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கிரீஷியன் கிரேக்க சிவிலைசேஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த கிரேக்க சிவிலைசேஷனில் அவங்க சொல்கிறாங்க ஹெலன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாராம். ஹெலன்னா அநேகமாக பெண் பிள்ளைகளுக்கு தான் நம்ம பேர் வைப்போம்ல, ஆனால் ஹெலன்னு சொல்லி ஒருத்தர் இருந்த ஆண்களுக்கு கூட ஹெலனிஸ்டிக் சிவிலைசேஷன்னு சொல்லுவாங்க. கிரேக்க நாகரிகத்தின் சரித்திரத்தில் பார்த்திங்கன்னா ஹெலன்னு ஒருத்தர் இருந்தாராம். அவரும் அவங்க மனைவியும் என்ன பண்ணாங்களாம், ஒரு பெரிய வெள்ளம் தான் அவங்க ஒரு சொர கொடுக்க உள்ளே போய் அவங்க பூந்துக்கிட்டாங்களாம். பெரிய சொர கொடுக்க அதை அவங்க சொல்ல தெரியல என்னது அப்படின்னு சொல்லி வழி வழியாக சொல்லப்பட்டு வந்த சில காரியங்கள் மற்ற மொழி பேசுகிற மற்ற நாகரிகங்களிலும் இந்த ஃப்ளட்டு ஹிஸ்ட்ரி இருக்குது இல்லைங்களா, இந்த ஜலப்பிரளய வரலாறு மற்றதுலையும் சொல்லப்பட்டிருக்குது. ஏசாமி என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, அது ஜலத்தினால் அழிக்கப்பட்டது என்பதையும் அறியாது இருக்கிறார்கள்னா அறிஞ்சு கொள்ள மனசு இல்லை அவங்களுக்கு, ஏற்றுக்கொள்ள. அப்படிதானே, நெருப்பு இல்லாமல் புகையாது இல்லையா. ஒவ்வொரு நாகரிகங்களையும் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஜலப்பிரளய வரலாறு என்று சொன்னால், வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவங்க என்ன பண்ணணும், அதை நம்ப ஆரம்பிக்கணும். இன்றைக்கி என்ன கேட்குறாங்க, ஏசுவாமி வராருன்னு சொல்கிறீங்களே, 2000 வருஷமாக அவர் எங்கே வந்தார், எவ்வளோ வேதனைக்குரிய காரியம் பாருங்கள். மலைகளை பார்த்து அவர்கள் சொல்லும் பொழுது தான் அவர்களுக்கு விளங்கும். அப்படிதானே, எங்கள் மேல் விழுந்து எங்களை மறைத்து கொள்ளுங்கள் இல்லையா, அப்படி தான் ஆகிடும். கடைசியில் கேலி செய்து கர்த்தருடைய வசனங்களை இந்த உலகமானது, அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை அதுதானே, தேவ எச்சரிப்பைக்கு செவி கொடுக்காதவர்களாக இருந்தால் முடிவில் என்ன நடக்கும்னு தான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. இங்கே நமக்கு பாடத்தினுடைய தலைப்பே உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ளவர்கள் நம்பன்றது தான் இந்த வார பாடத்தில் தலைப்பே கொடுக்கப்பட்டிருப்பது. தேவ எச்சரிப்பை கொடுக்க தான் நம்ம போகிறோம். புது இடங்களுக்கு போகிறோம், பழைய இடங்களுக்கு போகிறோம், சபைகளுக்கு போகிறோம், வீடுகளுக்கு போகிறோம். ஏசாமியுடைய வருகையை பற்றி நாம் அவர்களுக்கு சொல்லுகிறோம் இல்லையா. தேவ எச்சரிப்பு பெற்ற தேவ மக்களாக நாம் இருக்கிறோம். நம்பாதவர்களுக்கு நாம் என்ன பண்ணோம், அதை சொல்ல வேண்டும். நம்பினால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். விசுவாசிக்காத பட்சத்தில் ரட்சிப்பை இழந்து போகும்போது மலைகளையும் குன்றுகளையும் பார்த்துன்னு தான் சொல்லுவாங்க, எங்கள் மேல் விழுந்து எங்களை மறைத்து கொள்ளுங்கள், ஆட்டுக்குட்டியானோட கோபாக்கினின் மகாநாள் வந்தது என்று சொல்லத்தக்கதாக. அப்படி தானே இந்த ஃப்ளட்டு ஹிஸ்ட்ரி இருக்குதுங்களா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மற்ற சிவிலைசேஷன்ஸ்லேயும் மற்ற நாகரிகங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய இருக்குது. ஒவ்வொரு நாகரிகத்துலேயும் அவங்க தங்களை அப்புறம் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ஹெலனிஸ்டிக் சிவிலைசேஷன் நான் சொன்னல, கிரேக்க நாகரிகம், அவங்க தங்களை ஹெலனுடைய சந்ததின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது. அந்த விர்ச்சுவஸ் மேன், ஒரு குணசாலியான ஒரு மனிதன் இருந்தான். அவங்க கதையில் அவங்க இதில் அப்படி வருது, அவங்களுடைய சரித்திரத்தில் நம்ம பார்க்கும்போது. இவைகளெல்லாம் நடந்ததற்கான செவ்வாய்க்கிழமை பாடத்தில் சோதோம் கொமோராவினுடைய காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கதைன்னு மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஒருபோதும் பிரசங்கிக்கும் போதும் சரி, கதைன்னு சொன்னால் அது ஸ்டோரி டெல்லிங் மாதிரி ஆகிடும். கதைன்னு மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க, அது நடந்த சம்பவம் என்று நீங்கள் சொல்லலாம், சரித்திரம் என்று நாம் சொல்லலாம். இன்றைக்கி கூட சோதோம் கொமோரா அழிக்கப்பட்ட இடத்துல ஒரு மெட்டரோர் ஒன்று வானத்திலிருந்து அக்கினி அழிக்கப்பட்டது. சோதோம் கொமோரோ இல்லை, இன்றைக்கி இருக்கிற டெட்சி இருக்குது இல்லையா, சாக்கடல், அது அக்கினியினால் அழிக்கப்பட்ட இடம்ன்றதுக்கு சான்றுகள் இருக்கிறது. இன்றைக்கு கூட விஞ்ஞானிகள் அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள், வேதத்தை நம்பக்கூடிய விஞ்ஞானிகள். உண்மையான ஆண்டோடைய பிள்ளைகள், வேதத்தில் நடைபெற்றுள்ள அனைத்தும் சத்தியங்கள். அவைகள் மற்ற வரலாறுகளிலும் சொல்லப்பட்டு மற்ற நாகரிக வரலாறுகளிலும் சொல்லப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சோதோம் கொமோரோடைய இதை நீங்கள் பார்க்கும்பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, 3 பாவம் அவங்ககிட்ட. ஒன்று விபச்சார மயக்கம், 2வது சாங்கோ பாங்கம் என்று சொல்லக்கூடிய அலப்பி கொண்டு திரியக்கூடிய காரியம், 3வது என்னது அப்படின்னு சொன்னால் ஆகார திரட்சி. எசேக்கியேலில் அது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சோதோம் கொமோராவின் பாவம் என்ன என்பதை எசேக்கியேல் புத்தகத்திலே 16ஆம் அதிகாரத்தில் 46 அருமையான ஆண்டோடைய பிள்ளையில்
அந்த சோதோம் கொமோராவினுடைய பாவங்கள் என்ன என்பதை அங்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லத்தக்கதாக, அந்த பாவத்தினாலே அவர்கள் அழிக்கப்படுவதற்கு முன்பாக அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை ஒரு பேச்சுவார்த்தை ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் மத்தியில் ஒரு டிஸ்கஷன் ஒன்று நடக்குது. ஒரு ஆர்கியூமெண்ட் இல்லை, ஆனால் அது வந்து ஒரு டிஸ்கஷன். எதுக்காக ஆண்டவர் வந்து நான் அழிக்க போகிறேன்ற காரியத்தை யாருக்கு வெளிப்படுத்துகிறாரு? இந்த ஆபிரகாமுக்கு, நீ உன் இடதுபுறத்திலே நானும் தன் குமாரத்திகளுமாக குடியிருந்த சமாரியா உன் தமக்கை, உன் வலதுபுறத்திலே தானும் தன் குமாரத்திகளுமாய் குடியிருந்த சோதோம் உன் தங்கை. ஆகிலும் நீ அவளுடைய மார்க்கங்களிலே நடவாமல் அவளுடைய அருவருப்புகளின்படி செய்யாமலும் அது மகா அற்ப காரியம் என்கிறது போல நீ உன் எல்லா வழிகளிலேயும் அவர்களை பார்க்கிலும் மோசமாய் கேடாய் நடந்து. ஆண்டவர் எச்சரிக்கிறார்ல இஸ்ரவேலை. இதுதானே சோதோம் கொமோராவிலே இவர் போய் தப்பிச்சு போகிறாரு. போயிட்ட பிறகு அங்கே போனால் அந்த விபச்சார மயக்கம் அந்த பெண்களையும் ஆண்டு கொள்கிறது இல்லையா? அவங்க 2 பேரையும் கடைசியில் அவங்களுக்கு வந்து அம்மோன் மோவாப் என்ற 2 பிள்ளைகள் பிறப்பதை பார்க்குறோம். லோத்தினுடைய மகள்களுக்கு அவங்க மனைவி உப்பு தூணாக மாறிடுறாங்க. அங்கே போய் ஒருத்தரையும் இவரால் கன்வெர்ட் பண்ண முடியல. அப்படிதானே? அவங்க வசனம் என்ன சொல்லுது? மகள்களை திருமணம் பண்ணி போகிற மாப்பிள்ளைக்கிட்டே அவர் பேசி பார்க்குறாரு. அவங்க கேலி பண்ணுறாங்க இவர் பேசுகிறத பார்த்து இல்லையா? அழிக்க போகிறாருப்பா இந்த பட்டணத்தை ஆண்டவர், விடிகாலையில் அழிஞ்சிடும், வாங்க எங்களோடன்னு கூப்பிட்டு பார்க்குறாரு. அவங்க வரல. அப்படிதானே? கடைசி காலத்தில் அப்படி தாங்க இருக்கும். நிறைய இடத்துல சத்தியங்களை சொல்கிறோம், ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லையா, டிசப்பாயின்மெண்ட்ஸு, மனம் திரும்ப மாட்டேன்றாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி தானே? நிறைய இடங்களில் மனம் திரும்புதெல்லாம் நடக்குது. ஒரு சில இடங்களில் தேவனுடைய வார்த்தையை புறந்தள்ளுகிறவர்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி தானே? சிரத்தை எடுத்து ஒர்க் பண்ணணும். நம்ம ஒர்க் பண்ணும்போது, புது இடங்களுக்கு செல்லும்போது கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். ஜெபத்தோடு இருக்கணும், உபவாசம் இருக்கணும். அப்படி தானே? அவங்களுக்கு வேண்டிய சிறு உதவிகளை நாம் செய்யணும், எச்சரிப்பை கொடுக்கணும். ஓய்வு நாள் 7ஆம் நாள் தாங்க. உலகத்தில் உள்ளவங்க எல்லாம் சண்டேஸில் போகிறாங்க. அது தேவனுடைய ஏற்பாடு அல்ல, தேவ ஏற்பாடு இதுதான் என்பதை நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஆண்டுடைய வருகை சமீபம் என்பதை சொல்ல வேண்டும். உணவு பழக்கங்களில் இருக்க தீமைகளை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். மது அருந்துவதனாலும் புகையிலினாலும் மற்ற ஏனைய பழக்கங்களில் இல்லையா, நகை அணிதல் வேதத்திற்கு விரோதமானது, புதிய ஏற்பாட்டுக்கு விரோதமானது என்பதை சொல்ல வேண்டும் இல்லையா? காணிக்கைகளை பற்றி நாம் பேச வேண்டும். இயேசுவானவரால் வருகிற ரட்சிப்பை பற்றி அதிகமாக பேச வேண்டும். அவரை அறிமுகப்படுத்த வேண்டும் நாம் அவர்களுக்கு இல்லையா? நிறைய வேலை இருக்குது நமக்கு. அப்படி தானே? நிறைய உபதேசங்கள் இருக்குது. சோதோம் கொமோராவில் அவரால் ரட்சிக்க முடியல ஒருத்தரை கூட. ஏற்கனவே மனைவியை இழந்த வேதனை அவருக்கு. இங்கே இந்த 2 பேரையும் 3 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? 4 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க ஓடுறாங்க தேவத்தூரில். அப்படி தானே? ஓடுறாங்க. ரொம்ப பரிதாபமான நிலைமை லோத்தினுடைய நிலைமை. ஆனால் நீதிமானாகிய லோத் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாடோறும் அவருடைய அக்கிரமத்தை கண்டும் கேட்டும் இல்லையா, மனம் நொந்து போன லோத் அந்த சோதோம் கொமோராவிலே இப்போ ஆண்டவர்கிட்ட பேசுகிறார். அதான் புதன்கிழமை பாட்டில் சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ. ஆண்டவர் போகும்போதே சொல்லிடுறாரு, மறைக்கிறதுக்கு விரும்பலை. ஏன்னா நண்பனை போல் இருக்கார் இல்லையா ஆபிரகாமு, மறைக்க விரும்பலை. நான் அழிக்க போகிறேன்ப்பா சோதோம் கொமோரா. உடனே இவர் கேட்குறாரு ஒரு கேள்வி. 18ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில், நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக. ஏதோ ஆலோசனை சொல்கிற மாதிரி இருக்கும்ல. ஆலோசனை சொன்னால் கூட கேட்டுக்கிறார் ஆண்டவர் சொன்ன. ஏன்னா நண்பன்னு சொல்கிறாரு இல்லையா, சிநேகிதனாகி ஆபிரகாம்ன்றார். அவருக்கு தெரியும். ஆனால் இவர் விண்ணப்பம் பண்ணிலாட்டா கூட அவர் லோத்தை ரட்சித்திருப்பார். ஏன்னா அவர் நீதிபரர், அருமையான ஆண்டோட பிள்ளை, நியாயக்கேடு இல்லாத தேவன். அவருக்கு தெரியும் எதை செய்யணும், யாரை ரட்சிக்கணும், யாரை உண்மையாக தன்னை பற்றி விசுவாசத்தில் உண்மையாக இருக்கிறாங்க இல்லையா. நீதிமானாகிய லோத்தின் வசனத்தில் பேதுரு தனது நிருபங்களில் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். இவர் கேட்கிறாரு, சர்வலோக உமக்கு தூரமாக இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ இல்லையா. அதனால்தான் மோசே சொல்றார், அவர் வழி உத்தமம், அவர் கிரியையெல்லாம் சத்தியம், அவர் நியாயக்கேடு இல்லாத தேவன். நியாயக்கேடு இல்லாதன்ற வார்த்தையிலே எல்லாம் அடங்கியிருக்கு. அப்படிதானே? ஏதோ சம்டைம்ஸ் ஆண்டவர் லூசிஃபர் ஆடுறதுக்கு விடுவார். அப்படிதானே? தொடர்ந்து ஆடிக்கிட்டு இருக்க முடியாது.
தொடர்ந்து தேவ பிள்ளைகளுக்கு துன்பம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, அருமையான ஆண்டோட பிள்ளைகள், எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு இல்லையா? பேதுரு சொல்கிறார், கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி இல்லையா சீர்படுத்தி அப்படின்னு அவர் சொல்கிறார். 2 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில். கொஞ்ச காலம் லூசிபர் என்ன பண்ணி பார்ப்பான், நம்மளை அசைச்சு பார்ப்பான். கடைசி நேரத்தில் நிறையா துன்பங்களை கொடுப்பான். துன்பம் கொடுக்குறவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான இடத்துல இருப்பாங்க. அதுதான் ஆவிக்குரிய சத்துருக்கள் இல்லைங்களா? நீங்கள் அவங்கள அசைக்கவே முடியாது. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்? நீதிபரராக இருக்கிறார். அதுக்கு மேலே அவர் அப்படிதான் நம்மளை நீதிமான்கள்ன்றாரு. அவர் நீதிபரர். அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். தொடர்ந்து துன்பப்பட்டுகிட்டே இருக்கிறது கடவுளுடைய பிள்ளைங்களை அவர் விட்டு கொடுக்க மாட்டார். கொடுத்துருவாங்க, அனுபவிக்கிட்டோன்னு விடுவார் கொஞ்ச நாள். ஏன்னா அவரே அப்படி தானே பண்ணாங்க இல்லையா? பிசாசுகளின் தலைவனான பெயல் செபுலாலே பிசாசுகளை விரட்டுறாரு சொன்னாங்க தேவகுமாரனை பார்த்து. அவர் சொல்கிறார், இல்லை நான் பரிசுத்த ஆவினாலே பிசாசுகளை விரட்டுகிறேன். அப்படிதான் என்னென்ன சொன்னாங்க இல்லையா? எவ்வளோ மிஸ்கோட்டு மிஸ்ரெப்ரசன்டேஷன். அதை நம்பிக்கிட்டு இந்த ஜனங்க அதான படித்தும் படிப்பறிவு இல்லாதவர்களை போல் நடந்து கொள்ளுதல். அந்த மூளைங்களில் என்ன இருக்குதோ தெரியல, ஆண்டவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. இப்போ அவர் சொல்கிறார் இந்த இடத்துல, நீதிமானையும் துன்மார்க்கனையும் நீ சமமாய் நடப்பிப்பீரோ இல்லையா? சர்வலோக இந்த ஆபிரகாம் கேட்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, அமைதியாக இருக்கார். ஆண்டவர் இல்லை, அவனை விட்டு போயிடுறாரு. போயிட்டு அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வியாழக்கிழமை பாடும் வருகைக்கு முந்தான நியாயம். அதனால தான் ஆண்டவர் எதையுமே விசாரிக்காமல் செய்ய மாட்டார் இல்லையா? மனிதர்களை போல இல்லை. கேட்ட உடனே 4 பேர் சொன்னதும் இந்த பாசு தப்பு பண்ணியிருப்பார், உடனே அவர் மேலே ஆக்ஷன் எடுத்து அவரை வெளியில் தள்ளிட வேண்டியது. அது என்ன ஏதுன்னு இவரை கூப்பிட்டு இந்த பக்கத்தில் என்ன நீங்கள் செஞ்சீங்களான்லாம் கேட்குறதே கிடையாது கொஞ்சம் கூட. நேச்சார் ஒரு அஞ்ஞான மனிதனுக்கு அரசனுக்கு இருந்த அந்த 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 நாலேஜ் கூட என்ன பண்ண மாட்டேங்குது, பொது அறிவு கூட என்ன பண்ண மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குது. கூப்பிட்டு கேட்போம், என்னன்னு சொல்லி கேட்போம், இந்த மாதிரி செஞ்சீங்களா நீங்கள் அப்படிதானே? நியாய விசாரணையிலே 4 புஸ்தகங்கள் இடம்பெறுகிறது. வியாழக்கிழமை பாடம் தானியேல் 7ஆம் அதிகாரம். அப்படிதானே? புஸ்தகங்கள் நியாய சங்கம் உட்கார் நீண்ட ஆயுசுலர் வீட்டிருந்தார் இல்லையா? அவர் அருகிலே யார் கொண்டு வரப்படுறது? மனுஷகுமாருடைய சாயலான ஒரு அருகே கொண்டு வரப்பட்டு 9ஆம் வசனம் 10 நம்ம பார்க்கும்பொழுது அந்த நியாய சங்கம் எப்படி உட்காருதுன்றதை அழகாக சொல்கிறாங்க. நேரம் ஆகிவிட்டது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 4 புஸ்தகங்கள் தெரியும். 4 புஸ்தகம். ஒன்று பிறப்பின் வர்த்தமானம், இன்னொன்று பாவ புஸ்தகம், 3வது ஞாபக புஸ்தகம், 4வது ஜீவ புஸ்தகம். பிறப்பின் வர்த்தமானத்துக்கும் ஒரு புஸ்தகம் இருக்குது. சங்கீதங்களில் நம்ம அதை வாசிக்கிறோம் இல்லையா? 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 139 சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்குறோம். நான் கருவை உன் கண்கள் கண்டது அவையெல்லாம் உருவேற்படும் நான் முதற்கொண்டு உங்களுடைய புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது என்று தாவீது அதே தாவீது இன்னொரு இடத்துல இன்னான் என்று சியோனிலே பிறந்தவனை அதை எழுதும்போது சர்வ வல்லவர் பெயரை எழுதும்போது அவன் பெயர் எழுதப்பட்டிருக்கோன்னு சொல்லப்படுது. இன்னான் அதில் பிறந்தானேன்னா பிறப்பின் வர்த்தமானத்துக்குன்னே ஒரு புஸ்தகம் தனியாக இருக்குது. நியாய விசாரிப்பு இல்லையா? அவர் விசாரிக்கிறவர். அவர் சும்மாலாம் கண்டபடி நியாயம் செய்கிறவர் இல்லை. அவங்க சொல்லிட்டாங்களாம், உடனே அவர் இது செஞ்சிருவாராம். உடனே எதையுமே கேட்குறதுலாம் கிடையாது. அப்புறம் நம்மளை ஒரு பக்கம் பார்க்குறாங்கன்றது அப்படிதானே? கீழே இருக்கிறவனுக்கு தான் அந்த புத்தி இல்லைண்ணா, மேலே இருக்கிறவனும் இப்படி தான் இருக்கிறான், அப்படி தான் இருக்கிறான். அப்போனா என்னது? ஒரு நியாயத்தை அவங்களே நினச்சிக்க வேண்டியது, இது ஒரு தீர்த்தரணும் இது அப்படின்றது. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது புஸ்தகங்களிலே மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாள் என்ன பண்ணணும்? கணக்கு ஒப்புவிக்கணும். அப்படி தானே? நான் தேவத்தூரில் பார்த்துட்டு இருந்தாங்க பிசாசு அவர் விரட்டினதை அங்கே பரலோகத்தில் இருந்து. அதனால் அவங்களுக்கும் நல்லா விளங்க ரெக்கார்ட் பண்ணும்பொழுது விளங்குது அவங்களுக்கெல்லாம். ஓ, இது இந்த மாதிரிலாம் இவங்க பேசியிருக்கிறாங்க இல்லையா? பதிவுகள் புத்தகங்களிலே இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஏதோ ஆடியோ டேப்பு கிடையாது. அது புத்தகங்களிலே பதிவிடப்பட்டு தேவதூதரை பதிவிடுகிறார்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் தேவ சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று இயேசுவானவர் சொல்லத்தக்கதாக
கடைசியிலே அவர் நியாயம் இருக்கிறார். இவங்க தப்பு, இவங்க இந்த நியாய விசாரிப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு காரியம் தான் இல்லையா? 1844 அது தொடங்குகிறது. சொற்ப நியாய விசாரணை 2300 ஆப்புகளின் முடிவிலே துவங்குகிறதை நாம் வேதத்திலிருந்தும் எபிரேய இறை தத்துவத்திலிருந்தும் நம்மால் விளங்கி கொள்ள முடிகிறது. இயேசுவானவர் நமது பரிகாரியாக, நம் பட்சத்திலே பேசக்கூடிய நம்முடைய வக்கீலாக, இடையாளாக இருந்து, மத்தியஸ்தராக இருந்து, நமது இரத்தத்தினாலே நமது பாவங்களை நம்மை மீட்டெடுத்து நம்மை நீதிமான்களாக அவர் மாற்றி குற்றமற்றவர்களாக தேவ சமூகத்தில் நிலைநிறுத்த அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் ஒப்படைப்பதிலே இருக்கிறது. பிரார்த்தனை செய்வோம். முடிவு காலத்தில் இவர்களெல்லாம் நடைபெறும் அருமையான ஆண்டோட பிள்ளைகளை, மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தராகி எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் மத்தியான வேளையிலே உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு, ஆண்டவரே நீர் எங்களோடு இந்த தியானத்தில் இடைப்பட்டு உங்களுடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் காது கேட்டபடி நியாயம் தீர்க்காமலும், ஆண்டவரே அவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார் என்று உண்மை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வேதவசனத்தின்படியே நாங்கள் பிறரை பற்றி கேள்விப்படுவதை வைத்தவர்களை நாங்கள் அவர்களை முடிக்கிறவர்களாகிறாதபடிக்கு ஆண்டவரே, நியாயம் என்னதென்று ஆராய்கிறவர்களாகவும், ஆண்டவரே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசனுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு கூட இல்லாதபடிக்கு ஆண்டவரே, மேலே உள்ளவர்கள் இருப்பார்கள் என்றால் எவ்வளோ வேதனைக்குரிய காரியம் அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். புத்தியை தாருமப்பா நீரே, அவர்களுக்கு ஞானத்தை தாரும், அறிவை தாரும் நீர் அவர்களுக்கு. நாங்கள் சுய லாபத்திற்காக ஒரு பெரிய ஸ்தாபனத்தினுடைய பெயர்களை ஆண்டவரை எடுத்து போட்டு இவருடைய பிள்ளைகளாக இராதபடி நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். பாவத்தை உட்பிரவேசிக்க மேலிருப்பவர்களே காரணமாக இருப்பால் அது எவ்வளோ அசிங்கமான, அவமானமான, ஆண்டவரே அசுத்தமான ஒரு காரியம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கிருபை இருந்து நீர் ஞானத்தை தாரும். முடிவு காலத்திலே தங்களை பாதுகாத்து கொண்டு உடைய ராஜ்யத்திற்கு வந்து சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட செயல்படுகிறவர்களாருக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாக செபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டுகிறோம், அன்புள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.